ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அப்பா இருந்து 3 மாதம் ஆகுது. அதனால் 3வது மாதம் கும்பிட்றோம். இதில் எங்கள் சொந்த ஊரில், சொந்த வீட்டில் அங்கே இறந்ததுனால அங்கே அவருடைய கல்லறையில் வந்துட்டு 3வது மாதம் என் வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இன்றைக்கி கும்பிட்றாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால எங்களால் போக முடியாத சில சூழ்நிலை. அதனால் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற வீட்டில் சின்னதாக ஒரு படையல் செஞ்சு வைக்கிறோம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் நம்ம பெருசாக ஃபாலோ பண்ணல. ஏன்னா அங்கே ஆல்ரெடி அவருக்கு தேவையானது பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் இங்கே பண்ணோமான்னா பண்ணக்கூடாதுன்னு கூட விட்டுடலாம். ஆனால் நம்மளுடைய திருப்திக்காக சரி நம்மளும் அப்பாவுக்கு வந்து சின்னதாக செஞ்சுதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்திக்காக தான் நம்ம பண்ணுறோம். இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்றதுலாம் நம்ம எதுவும் பெருசாக ஃபாலோ பண்ணல. நம்மளுக்கு என்ன முடியுமோ இல்லை என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். பாருங்கள். அப்பா வந்து சரக்கு அடித்து அதுக்கப்புறம் நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிட்டு பிபி கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஏற்கனவே பிபி சுகர் பேஷண்ட்டு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சரக்கு அடித்து சரியாக சாப்பிடாம 2 நாள் சரியாக சாப்பிடல, 2 நாளுமே தொடர்ந்து ஊரில் திருவிழா எழுதுனால இப்போ சரக்கு அடிச்சிருக்கார் போல். அது வந்து அதிகமாக பிபி ரைஸ் ஆகிட்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து அவருக்கு 3வது மாதம் கும்பிடும்போதும் சரக்கு தான் வைக்கிறோம். ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, யாருக்கு இறந்தவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அதை வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால். இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லை, ஏற்கனவே அம்மாவும் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து எனக்கு அப்பாவும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நம்மளால உட்கார முடியாது, ஏன்னா காலில் வந்து சர்ஜரி பண்ணதுனால. நீ எங்கே இருந்தாலும் ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லோரும் இறந்தவங்க வந்து மேலோகத்துக்கு இருந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாங்க, நம்ம படையெல்லாம் முக்கியமானு பார்ப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்கலாம் சொல்லுவாங்க. அதனால் எங்களால் முடிஞ்சதையும் இங்கே நாங்கள் செய்கிறோம். எங்களோட படையெல்லாம் நீ ஏற்றுக்கணும். என்ன சொல்கிறது, மனமீதியோட உன்னுடைய ஆத்மா சாந்தமாக இருக்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களோட துணையாக இருங்க, வழி நடத்துங்கப்பா.